தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பு, தொடர் அரசியல் வகுப்புல 170வது நிகழ்வு இது. இன்றைக்கு நமக்கும் உலக அளவிலும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற வங்கதேசத்தினுடைய நிலைமை, அங்கு நடந்திருக்கிற மாற்றம், ஷேக் ஹசீனாவினுடைய வெளியேற்றம், இதை பற்றி தான் பேசணும்னு நினைச்சோம். நான் ஏற்கனவே ஒரு 2 தொலைக்காட்சி விவாதங்கள் இதை பற்றி பேசினேன். நேற்று சன்னு, அதுக்கு முதல் நாள் புதிய தலைமுறை, இன்றைக்கும் ஒரு தொலைக்காட்சியில் இருந்துச்சு. நம்ம இந்த நிகழ்ச்சியினால் நான் அதை தவிர்த்துட்டேன். அது தவிர ஐபிசிக்கு ஒரு விரிவான பேட்டி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் சொல்ல வேண்டி இருக்குதுல. இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. நான் முதல்ல இந்த தலைப்பையே வங்கதேச புரட்சி என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். நேற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய புதல்வர் பூங்குன்றன் என்னை அழைத்து பேசினார். சொன்ன 1971 வங்கதேச விடுதலை போராட்ட காலத்திலேயே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தென்மொழியில் இந்த போராட்டம் பற்றி ஒரு இயற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாடலின் தலைப்பு வங்கம் தரும் பாடம், வங்காளம் தரும் பாடம். அவர் எழுதியிருப்பது வங்காளம் தரும் பாடம். அதுக்கு பிறகுதான் இந்த தலைப்பையே, அது நல்ல பொருத்தமான தலைப்பா இருக்கு, பாவலரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற முறையில் தான் அந்த வங்கம் தரும் பாடம் என்ற தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த பாடல் வரிகள் சிலவற்றை சொல்லிவிட்டு இந்த வகுப்பை தொடங்கலாம் என்று நான் கருதுறேன். நான் 71 பார்த்துங்க, 53 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்மொழி எழுதப்பட்டது. தென்மொழியில என்னையும் ஒரு கட்டுரை எழுதி கேட்டிருக்கிறாங்க இந்த வங்காள போராட்டம் குறித்து. அது ஒரு நீண்ட கவிதை, 200 வரிகளுக்கு மேற்பட்டது. பூரா படிக்கிறதுக்கு நமக்கு இந்த வகுப்பில் நேரம் இல்லை. அது நான் தாடி மடலில் அதை அப்படியே முழுமையாக வெளியிடுறேன், நீங்கள் அதில் படிக்கலாம். இதில் நான் சுருக்கமாக அந்த அவர் சொல்லி தொடங்குகிற முறையையும் என்ன முடிவுக்கு வர்றாருங்கிறதையும் சொல்கிறேன். வங்காள மக்கள் மங்காத உணர்வினர், பொங்கி பாய்ந்தெடும் பூரித்த தோழினர், மண்ணை தாயென வணங்கும் மரபினர், புன்னை தழும்பென போற்றும் மரத்தினர், மொழியை உயிரென முழங்கும் மாண்பினர், அழியா இலக்கியம் ஆர்க்கும் அறிவினர், பழிவரின் உள்ளம் பதரும் மானத்தினர், இழிவனின் உயிரையும் எல்லும் இயல்பினர், ஓவிய கலைஞரும் உருவிய தச்சரும், பாவிய புலவரும் படைத்தலை மறவரும், நாட்டிய கூத்தரும் நல்லிசை வாணரும், ஈட்டிய பெரும்புகள் கூட்டிய இனத்தினர், இந்திய மக்கள் யாவரும் ஆங்கிலர் சிந்திய சோற்று பருக்கையை பொறுக்கி உண்டு கழித்தே உறங்கிடும் பொழுதில், பண்டை பெரும்புகள் மீட்கும் பான்மையில் முந்தி முந்தி முரசம் முழக்கி, என் தாய் நிலத்தை எமக்கு கொடுவென வெள்ளையர் தம்பால் விடுதலை கேட்ட உள்ளொளி நிரம்பிய உரிமை உளத்தினர். இது அந்த பாடலுடைய தொடக்க வரிகள். இந்திய விடுதலை போராட்டத்தில் முன்னோடியாக நின்ற தேசம் வங்காளம். அதை மனதில் கொண்டுதான் சொல்றாரு. வங்காளத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவை குறிக்கிற விதத்தில் வங்காளிகளை தமிழர்களோடு ஒப்பிட்டு சொல்றார். வங்காளர் துணிவு தமிழருக்கு வருமா, வங்காளர் ஒற்றுமை தமிழரில் வாழுமா, சிறுத்தை போல் அன்று கூற்றமாய்ச் சீரும் திறத்தினில் அவர்போல் தமிழர் திகழ்வரா, குருதி ஆற்றினில் குளித்து மூழ்கிடும் உறுதி நன்மிடை ஒருதுளி இருக்குமா, பேச்சு பேச்சென பேசி தூவலை வீச்சு வீச்சென வீசிடும் மறவர்கள், உண்மை விடுதலை உயிர்த்தது இங்கென்றால் திண்மை குறையா திறத்தோடு நிற்பரா, இணைவகையால் நாம் தேறிய கண்ணும்
வினை வகையால் வேறாகிவிடும் மாந்தர் பலர் என குரல் மொழி பகர்ந்ததே யாரை சிலர் எனில் முனைந்திட சிறிது கருதலாம். இது தமிழர்களுக்கும் வங்காளிகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்புமை. எப்படி அவங்க இருக்கிறாங்க, தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை சொல்லி இந்த பாடலுடைய முடிவு வரிகளை மட்டும் படிக்கிறேன். அணி அணியாக படைபடையாக ஒன்றாய் திரண்டே ஊர் ஊராக நன்றாய் ஊன்றுக புரட்சி நாட்டினை நாற்று வளரவே நாளும் கருத்து நீர் ஊற்றுக உழைப்பை உரமெனக் கொள்க ஊக்கம் பெறுவீர் இராப்பகல் உழைப்பீர் தூக்கம் தவிர்ப்பீர் தூற்றுதல் எள்ளுவீர் வன்மையாய் உடலை வளர்ப்பீர் வரிதாம் புண்மையும் போலியும் ஒருங்கே புதைப்பீர் கருத்து மழையினால் கால நிலத்தினில் குறுத்து விட்டெழுந்தே உரிமை குலுங்கிடும் குலுங்கும் உரிமையில் குமிழ்த்திடும் அதுதான் இலங்கு விடுதலை என்னும் ஒரு கதிரே வங்காளம் தரும் பாடம் இங்கிது வல்லால் வேறொன்றிலதே. இது வங்காளம் தரும் பாடம் இங்கிது வல்லால் வேறொன்றிலதே என்று பாவலரேறு முடிக்கிறார். வங்கதேசத்தினுடைய நடப்பு செய்திகளை பற்றி நீங்கள் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிற செய்திகள் தான். நான் புதுசாக சொல்ல போறதில்ல. ஏற்கனவே செய்திகள் வந்திருக்கிறது. அம்மையார் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்காளத்திலிருந்து வெளியேறி ஒரு உலங்கு வாரூர்தி வழியாக அந்த இராணுவ தளபதி ஒரு 45 நிமிடங்களுக்குள் நீங்கள் முடிவெடுங்கள் பதவி விலகிட்டாங்க, வந்துட்டாங்க. இந்தியாவில் ஒரு வான்படை தளத்தில் வந்து இறங்கினார்கள். அவர்களை போய் அஜித் தோவல் பார்த்தார். அவங்க இங்கிருந்து போகக்கூடிய இடம் என்ன என்பது இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்காங்க. எந்த நாடு ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிற சிக்கல்லாம் அவங்களுக்கு இருக்கு. இல்லை, இங்கேயே இருங்க என்று இந்தியா சொல்ல போகுதாங்கிறதும் தெரியல. ஏன்னா நமக்கு நினைவுக்கு வருவது எல்லாமே என்னன்னா, இலங்கையில் அறகலையா போராட்டத்தின் போது நடந்த நிகழ்ச்சிகள் தான். டாக்காவில் அந்த மாணவர்கள் இளைஞர்கள் ஷேக் ஹசீனாவினுடைய மாளிகைக்குள் நுழைந்து அவங்க படுக்கை, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய ஆடம்பர பொருட்கள் இதையெல்லாம் காட்டுகிற போது கோட்டபய ராஜபக்சேயினுடைய மாளிகைக்குள் நுழைந்து இலங்கையில் மாணவர்கள் நடத்திய போராட்டம், அந்த நீச்சல் குளத்தில் குதித்தது கொண்டது மற்றதெல்லாம் தான் நமக்கு நினைவு வருது. இரண்டுக்கும் நிறைய ஒப்புமைகள் இருக்கு. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் இடையில் நிறைய ஒப்புமைகள் இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன என்பதெல்லாம் அதன் மூலம் வெளிப்படும். வங்கதேச விடுதலை போராட்டம் என்று சொல்லப்படுவது 1971 நடைபெற்றது. எத்தனை ஆண்டு நடைபெற்றது, எவ்வளவு காலமாக நடைபெற்றது என்றெல்லாம் பார்த்தால், அல்லது இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தலைவராக இன்று மதிக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தலைமையிலான அவாமி லீக் அந்த போராட்டத்தை நடத்தியதா என்றெல்லாம் பார்த்தால் அப்படி எதுவும் நடக்கல. 70ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கான ஒரு தேர்தல் நடைபெற்றது. பாகிஸ்தான் என்பது மேற்கு பாகிஸ்தானாகவும் கிழக்கு பாகிஸ்தானாகவும் பிரிந்து இருக்கு. ரெண்டுக்கு இடையில இந்தியா இருக்கு. வங்க பிரிவினுடைய வரலாறு பற்றி நம்ம பின்னால கொஞ்சம் தொட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 47 இந்தியா பாகிஸ்தான் என்று ஒரு பிரிவினை ஏற்பட்ட போது மேற்கு பகுதியில் பஞ்சாபியர்கள், சிந்திகள், பலூச்சிகள், பக்தூனியர்கள் இது போன்ற மக்கள், ஆனா அவங்க பெரும்பான்மை அந்த பகுதியில் முஸ்லிம்கள் என்ற முறையில் மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று பிரிக்கப்படும். கிழக்கு பகுதியில் இஸ்லாமியர்கள் 70 விழுக்காடு வரைக்கும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த பகுதி, என்னுடைய தலைநகரம் டாக்கா, கிழக்கு பாகிஸ்தான் என்று பிரிக்கப்படுகிறது.
பிரித்தவுடனேயே பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள், பாகிஸ்தானுடைய ஆளும் வகுப்பு என்பது பெரும்பாலும் பஞ்சாபியர்களுடைய ஆதிக்கம், உங்க பஞ்சாபி முஸ்லிம்கள். ஆனா மொழியை அடிப்படையில் மக்கள் தொகை என்று பார்த்தால் சிந்திகள் அங்க இருக்கிறாங்க, பஞ்சாபியர்கள் அவர்களை விட கூடுதலாகவே இருக்கிறாங்க. வடகிழக்கு பழங்குடிகள் இருக்கிறாங்க, பலூச்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கு பொதுவா பஞ்சாபியருடைய ஆதிக்கம் இருக்கு. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாபி மொழியையோ சிந்தி மொழியையோ வேறொரு மொழியையோ தேசிய மொழியாகவோ ஆட்சி மொழியாகவோ அறிவிப்பதற்கு பதிலாக உருது மொழியை தேசிய மொழி என்றும் ஆட்சி மொழி என்றும் அறிவிக்கிறாங்க. காரணம், அது ஒரு இஸ்லாமிய அரசு, இஸ்லாமியருடைய சமய மொழி உருது. உருது பேசுகிறவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க, சிறு விழுக்காடு தான். இதை அந்த மேற்கு பாகிஸ்தான் பகுதி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மத உணர்வு அடிப்படையில். இது இறைவனின் அரசு பாகிஸ்தான் என்ற முறையில் ஏற்றுக்கிட்டார். ஆனால் வங்க மக்கள் மொழி உணர்வு மிக்கவர்கள், வங்க தேசியம். இன்னைக்கு வரைக்கும் நாம் தேசிய கீதம்னு பாடக்கூடியது வந்தே மாதரம், இவை எல்லாமே வங்க மொழி பாடல்கள் தான். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியது, ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது, இவையெல்லாம் வங்க மொழி பாடல்கள். வங்க தேசியத்தை தான் அவர்கள் அந்த பாடல்களில் வலியுறுத்துறாங்க. அது அப்படியே இந்திய தேசியமாக பெயர்த்து கொள்ளப்பட்டது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. வந்தே மாதரம் பாடலில் அது 7 கோடி என்றுதான் அந்த மக்கள் தொகை குறிப்பிடப்படும், அன்றைய வங்காளத்தினுடைய மக்கள் தொகை. பாரதி அந்த வந்தே மாதரத்தை தமிழில் எழுதுகிற போது அந்த 7ங்கிறத 30ன்னு மாத்திக்கிறார். ஏன்னா இந்திய மக்கள் அனைவரையும் குறிக்கணுங்கிறதுக்காக தான். எனவே அந்த வங்க தேசியம் என்பது பிரித்தானிய எதிர்ப்பில் முன்னுக்கு நின்ற ஒரு தேசம். அது அந்த முறையில் இந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அங்கு இந்த வங்க மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உருது மொழிக்கான எதிர்ப்பு தலையெடுத்தது. மத முஸ்லிமா இருக்கலாம், ஆனா எங்க மொழி இனிய வங்கம், எங்கள் தேசம் தங்க வங்கம் என்றெல்லாம் போற்றினார். அந்த காலத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முஸ்லிம் லீக்கை விட்டு விலகி அவாமி லீக்கை உருவாக்குறார். ஒரு சமயச்சார்பற்ற கட்சியாக அதை நிறுவுறார். எப்படி காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா முஸ்லிம் மாநாட்டு கட்சியிலிருந்து விலகி அந்த தேசிய மாநாட்டு கட்சியை உருவாக்குறார், ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி. அப்ப இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நிராகரித்து காஷ்மீர் தேசியத்தை அவர் முன்னிறுத்துறார். அதுபோலத்தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் அந்த கருத்தோடு அவாமி லீகை தொடங்கினார். அது மொழி போராட்டம், வேலை வாய்ப்புக்கான போராட்டம், கல்விக்கான போராட்டம், வங்க மொழிக்கு முதன்மை கொடுப்பதற்கான போராட்டம், ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டம், ஒரு ஏறத்தாழ ஒரு வங்க தேசியத்திற்கான ஒரு மாநில சுயாட்சிக்கான ஒரு போராட்டம் என்றெல்லாம் வளருது. இந்த நிலையில் தான் அந்த தேர்தலில் அவங்க போட்டி போடும்போது மேற்கு பாகிஸ்தான் நிலப்பரப்பு அதிகம், கிழக்கு பாகிஸ்தான் அப்ப பேரு கிடையாது, பிற்காலத்தில் தான் கிழக்கு பாகிஸ்தான் பேர் வைக்கிறாங்க. அது அப்ப பாகிஸ்தான்ல ஒரு மாகாணம், அவ்வளவுதான். அந்த கிழக்கு பாகிஸ்தான்ல மக்கள் தொகை அதிகம், செல்வ வளங்களும் மேற்கு பாகிஸ்தானை காட்டிலும் இங்கு அதிகம். சணல் விளையுது, பல்வேறு தானியங்கள் விளையுது. கங்கை ஆறு அங்கே நுழையும் போது பத்மா நதியாக நுழைந்து இந்த மண்ணை வளப்படுத்துது. மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து வழித்தடமாகவே அந்த ஆறு அமைந்திருக்கிறது.
இதெல்லாம் வைத்து வங்கத்திற்கு தாங்கள் சுரண்டப்படுகிறோம், தங்கள் செல்வ வளங்கள் சுரண்டப்படுது, தங்கள் மொழி ஒடுக்கப்படுது, தங்கள் ஆட்சியுரிமை மறுக்கப்படுதுங்கிற எண்ணம் தாய்ந்து 70ஆம் வருடம் பொது தேர்தல் நடைபெறுகிற போது அந்த கிழக்கு வங்காளம் அல்லது கிழக்கு பாகிஸ்தானில் ஷேக் அப்துல் நம்முடைய இவர் முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி மிக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுது. ஏதோ ஒரு 6 இடம் தவிர நினைக்கிறேன், பாக்கி எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுது. மொத்த பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அதுதான் பெரும்பான்மை. அப்ப ஜனநாயக நெறிகளின்படி அவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கணும். எதுக்கு? வங்கதேசத்துக்கு இல்ல, மொத்த பாகிஸ்தானுக்கும் அவர்தான் பிரதமராக பதவியேற்கணும். ஆனா அவரை பதவியேற்க விடமாட்டோம் என்று அன்னைக்கு இருந்த ராணுவ ஆட்சியாளர்கள், யாஹியா கான் ராணுவ தளபதியாக இருந்தார். அப்புறம் இந்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவரை இங்கிருந்து கைது செய்து கொண்டுட்டு போய் அவங்க நாட்டில் அடைச்சிடுறாங்க. மேற்கு பாகிஸ்தான் சிறையில் அவரை அடைத்து வைக்கிறார். ஷேக் முஜிபுர் ரஹ்மானை அடைத்து வைக்கிறார். தன்னெழுச்சியாக வங்க மக்கள் போராடத் தொடங்குகிறார். தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்க பந்து, வங்காளத்தின் நண்பன் அர்த்தம், வங்காளத்தின் தோழன் அர்த்தம், ஷேக் முஜிபுர் ரஹ்மானை சிறையில் அடைக்கிறாங்க. இராணுவத்தை கொண்டு இந்த தேர்தலை முறியடித்து போராட்டங்களை ஒடுக்குறாங்க. இப்ப யாஹியா கான் தன்னுடைய பிரதமராக ஒரு அரசியல் தலைவரான பாகிஸ்தான் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜுல்பிகர் அலி பூட்டோவை தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் அமர்த்துறார். முஜிபுர் ரஹ்மான் அங்கே சிறையில் இருக்கிறார். இந்த போராட்டம் நடைபெறுகிற போது அந்த போராட்டத்தை பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் படை ஒடுக்க தொடங்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், அது பிற்காலத்தில் அது ஒரு இன அழிப்பு என்று வரையறுக்கப்பட்டு இன அழிப்புக்கான நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று ஒரு சிலருக்கு மரண தண்டனை வரைக்கும் விதிக்கப்பட்டது. அந்த இன அழிப்புக்கு ஆளான மக்கள் சற்றொப்ப 90 லட்சத்திற்கு மேல், 1 கோடி வரைக்கும் அவர்கள் இடம்பெயர்ந்து வங்காள தரப்புக்கு வர்றாங்க. அதாவது இந்திய பகுதியாகிய மேற்கு வங்காளத்திற்கு அவங்க வர்றாங்க. அப்ப வங்காளத்தில் அது ஒரு பெரிய எழுச்சியை தோற்றுவிக்கிறது. இப்ப நமக்கு 83 ஜூலை படுகொலை நடைபெறுகிற போது, ஈழத்துல இலங்கையில நடைபெறுகிற போது அதற்கு எதிராக தமிழகத்தில் இயல்பாகவே ஒரு எழுச்சி ஏற்படுவது போல வங்க மக்களுக்காக வங்க மக்கள், பாகிஸ்தானின் வங்கத்திற்காக இந்திய வங்க மக்கள் பொங்கி எழுந்து போராடுறாங்க. இந்தியா தலையிடணும், தலையிட்டு அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தணும், வங்காளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் எழுப்பப்படுது. எந்த அளவுக்குன்னா, வங்காள அரசியலில் மிக கடுமையாக ஒரு பக்கம் காங்கிரசும் இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடுமையாக மோதி கொண்டிருக்கிறார். இவங்க அரசாங்கத்தை அவங்க கலைப்பது, மீண்டும் தேர்தல் என்றெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சித்தார்த்த சங்கர் ரே நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறார். ஜோதிபாசு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசு இராணுவத்தை அனுப்பி வங்காள மக்களை பாதுகாக்க தவறினால் நாங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஆயுத போலீஸை பாகிஸ்தானுக்குள், அதாவது கிழக்கு பாகிஸ்தானுக்குள் அனுப்பி வங்க மக்களோடு சேர்ந்து போராடுவோம் என்று அறிவிக்கிறார். பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்த வங்காள அதிகாரிகள் பாகிஸ்தான் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார். போலீஸ் அதிகாரிகள் மறுக்கிறார். அவர்கள் ஒரு படையை, விடுதலை படையை இளைஞர்களை இணைத்து உருவாக்குறாங்க. அதுதான் முக்தி வாகினி. முக்தி வாகினா விடுதலை படைன்னு பொருள். அதற்கான பயிற்சி முகாம்கள் இங்க இந்திய தரப்பில் அமைக்கப்படும். இந்த பின்னணியில தான் இந்திரா காந்தி இந்திய ராணுவத்தை அனுப்புறாங்க. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அந்த மக்கள்கிட்ட ஆதரவு இல்லாதனாலையும் அவர்கள் வெகு எளிதில்
90,000 பேருக்கு மேல் இந்திய ராணுவத்திடம் சரணடைகிறாங்க. சரணடைந்து அவர்கள் இங்கிருந்து அப்புறம் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடியவர்கள் அங்கு இருந்தவர்கள், இந்த பீகாரி, உருது இந்த மாதிரியான இஸ்லாமியர்கள், அவர்கள் ஏதிலியர்களாக வெளியேறுகிறார்கள். இந்த பின்னணியில் தான் பூட்டோ ஒரு முடிவெடுக்கிறார். முஜிபுர் ரஹ்மான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறார். விடுதலை செய்யப்பட்டு அவர் வங்காளத்திற்கு, அவருடைய தாயகத்திற்கு போகிற வழியில் வந்து இறங்குகிற இடம் கல்கத்தா. கல்கத்தாவில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை வரவேற்கிறது. பொதுவா வங்காளிகள் பெருங்கூட்டமாக திரள்வதில் புகழ் பெற்றவர்கள். போயிருந்தா தெரியும், மாநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். வங்காளத்தினுடைய வரலாற்றில் 3 கூட்டங்கள் மிகப்பெரிய கூட்டங்கள், தலைவர்களை வரவேற்பதற்காக கூடிய கூட்டங்கள், 3 கூட்டங்கள் சொல்வார். ஒரு கூட்டம் குருஷேவ் இந்தியா வந்தபோது கல்கத்தாவுக்கு போனார். கல்கத்தா வானூர்தி நிலையத்தில் லட்சக்கணக்கான வங்காளிகள் திரண்டு அவரை வரவேற்றார். இதுக்கு அடுத்த பெரிய கூட்டம்னு எதை சொல்லுவாங்கன்னா, அடுத்து நடந்த கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பிளவு ஏற்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது இந்த மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஜோதி பாசு, ஏ.கே. கோபாலன், இ.எம்.எஸ். நம்பூதிரிப்பாட், பி.டி. ரணதிவே, பசவ பொன்னையா, சுந்தரையா, இந்த தலைவர்கள் கல்கத்தாவில் போய் இறங்கிய போது ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, இந்த கட்சி பிளவுபட்டு ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக புரட்சி நடக்கப் போகுதுங்கிற ஆர்வத்தோட வரவேற்கிறார். இதையெல்லாம் விஞ்சிய ஒரு கூட்டம் தான் 71 அல்லது 72 தொடக்கம், சரியான தேதி தெரியல, ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வரவேற்பதற்காக கூடிய கூட்டம். அவர் போனார், அந்த நாட்டினுடைய தலைவராக, ஆட்சி தலைவராக பொறுப்பேற்று நாட்டை வழிநடத்தினார். அப்பெல்லாம் இவங்க ஒரு மாணவ பருவத்தில் இருந்திருப்பாங்க இந்த ஷேக் ஹசீனா. ஏன்னா 47 தான் அவங்க பிறந்தது. வெளிநாடுகளில் படித்து கொண்டெல்லாம் இருந்தாங்க. பாகிஸ்தானை அடியோடு நிராகரித்தவர்கள். தேர்வில் கூட உன் நாடு எது என்றால் பாகிஸ்தான் அவங்க எழுத மாட்டாங்கன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. இந்த பின்னணியில் தான் ஷேக் ஹசீனா 75 ஷேக் முஜிபுர் ரஹ்மான், வங்க பந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான், வங்க விடுதலையினுடைய தந்தையாக கருதப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான். நான் இந்த முன்னால சொன்ன செய்திகள் எதற்காகன்னா, அவர் ஒரு விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பி அதற்கு தலைமை தாங்கி இந்த விடுதலையை சாதிக்கல. அவர் ஒரு 5-6 கோரிக்கைகள், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி அமைப்பு, நியாயமான நேர்மையான சுதந்திரமான தேர்தல்கள் நடத்தணும், இந்த வங்கதேசத்தினுடைய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கணும், வங்கதேசத்தினுடைய செல்வங்கள் சுரண்டப்படக்கூடாது, இது போன்ற பொதுவான கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பிக் கொண்டிருந்தது போன்ற கோரிக்கைகள், அதோடு தான் அவர் போராடிட்டு இருந்தார். அவரை பாகிஸ்தான் பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்த காரணத்தினால் அந்த போராட்டம் ஒரு விடுதலை போராட்டமாக மாறியது, தன்னெழுச்சியாக மாறியது. அன்றைக்கு இருந்த சூழலில் இங்கே இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். இவங்க அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டார். அடிக்கடி கேட்பதுண்டு, இன்னைக்கு வங்கதேசத்திற்கு பாகிஸ்தான் இறைமை பற்றி கவலைப்படாமல் போய் வங்கதேசத்தை விடுதலை செய்து கொடுத்தீர்கள், ஆனா ஈழத்தின் விடுதலைக்காக அங்க இனக்கொலை நடக்குதுலாம் சொல்லிட்டு நீங்க தலையிடலையேன்னு கேட்டால், அப்ப பாகிஸ்தான் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜோதிபாஸ் அன்னைக்கு வங்கதேச விடுதலைக்கு இந்தியா உதவ வேண்டும் என்று சொன்னவரும் இலங்கையின் இறையாண்மையை மதிக்கணும்னு சொல்லிடுவார். ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பாகிஸ்தானை இவர்கள் பகை நாடாக கருதினார்கள். இவருடைய அயலுறவு கொள்கை என்பதே காஷ்மீர் தொடர்பான பகைமை. பாகிஸ்தானோடு
அந்த மேற்கு பாகிஸ்தானோட நடந்திருக்கிற போர்கள், இந்த பின்னணியில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானை உடனடியாக உடைத்தால் அது இந்தியாவுக்கு வலுச்சேரும். பாகிஸ்தானை வலுக்குன்றச் செய்யும். ஆனா இந்திரா காந்திக்கு ஆதரவாக ருஷ்யாவும், ருஷ்யா தலைமையிலான முகாமில் இடம்பெற்ற நாடுகளும் இருந்தார்கள். அன்னைக்கு வங்கதேசத்தின் மீது படை அனுப்புகிற போது அமெரிக்க 7வது கடற்படையை அமெரிக்கா மிரட்டலுக்காக இங்கே அனுப்புகிறது என்றவுடன் சோவியத் ருஷ்யாவோடு அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமே பண்ணிக் கொண்டார்கள். இந்தியாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்க தலையிடுவோம் என்று ருஷ்யா மிரட்டியது. அது ஒரு நீண்ட வரலாறு. அதுக்குள் நம்ம போக வேண்டும். இந்த பின்னணியில் வந்தாங்க. ஆனா 75 என்ன நடந்ததுன்னா, அதாவது ஷேக் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு கட்சி சர்வாதிகாரமாக மாற்ற முற்பட்டார். தொழிற்சங்கங்கள், இடதுசாரி அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சார். யாருடைய அறிவுரையோ தெரியாது. அதனால் ராணுவம் கலகம் செய்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் அவருடைய குடும்பத்தினரையும் கொலை செய்து விட்டது. 75 நடந்தது. கொலை செய்து ராணுவ ஆட்சியை அறிவித்து விட்டார்கள். அப்ப இந்த ஷேக் ஹசீனா, அவங்களுடைய சகோதரி ஷேக் ரஹானா, ஷேக் ஹசீனாவினுடைய கணவர் வாசிப், அவங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்க. இல்லைன்னா அவங்களும் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டு. இவர்களை தவிர ஷேக் முஜிப் குடும்பத்தில் யாரையுமே விட்டு வைக்காமல் கொலை செய்துட்டார். இவங்க ஜெர்மனியில் இருந்தாங்க. அங்கிருந்து இந்த புதுசாக வந்த அரசு சொன்னதனால இவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இந்தியா தான் அன்றைக்கு அடைக்கலம் கொடுத்தது. இந்தியாவில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த அவாமி கட்சியை மீண்டும் வழிநடத்தி ஒரு கட்டத்தில் தாயகத்திற்கு திரும்பி ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க. அது நம்ம ஆண்டு வாரியாக, தேதி வாரியாக வரலாறு நமக்கு கிடைக்கும். அதே போல இவங்களுக்கு மாற்றாக, எதிராக இருந்த உருவான ஒரு கட்சி, முதல்ல 2 பேருமா இணைந்து ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க. அவங்க தான் கலிடா ஜியா. கலிடா ஜியா தலைமையிலான கட்சி என்பது பிஎன்பி என்று சொல்லப்படுகிற பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. நேஷனலிசம் என்பதற்கு வங்க மொழியில ஜாத்தியம் என்று பொருள். நம்ம ஜாதின்னு இங்க நம்ம சொல்ற இந்த ஜாதி அல்ல. ஜாதிங்கிறதுக்கு அவங்க தேசிய இனத்தை தான் ஜாதின்னு சொல்லுவாங்க. சமாஜ்வாதுன்னு சோசியலிசத்தையும், ஜாதியம் என்று தேசியத்தையும் குறிப்பிடுவாங்க. ஒரு கட்சி தேசிய சோசியலிஸ்ட் கட்சி இருந்தா ஜாத்திய சமாஜ்வாதி பார்ட்டி தல் என்று அதுக்கு பேர் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கட்சி தான் அது. அதுக்கு தலைவராக இருந்தவங்க அவங்க. இவங்க 2 பேரும் போராடினாங்க. அடுத்து வந்த தேர்தலில் இவங்க தோற்று அந்த கலிடா ஜெயிச்சாங்க. 91ல 96ல மீண்டும் இந்த அம்மையார் வெற்றி பெற்று வந்தாங்க. மொத்தத்தில் ஒரு 30 ஆண்டு கால வரலாற்றில், கடந்த 30 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் வங்கதேசம் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சியில் இருந்தது. ஒரு 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சிறிது காலம் ராணுவம், இன்னும் சிறிது காலம் அந்த கலிடா ஜியாவினுடைய தலைமையிலான ஆட்சி இப்படி நடந்திருக்கு. இடையில ராணுவ கவிழ்ப்புகள், அப்புறம் இவங்க ராணுவத்தோடு சேர்ந்து கொள்வது, இப்படி பலவிதமா நடந்திருக்கு. இப்ப இந்த வரலாற்றினுடைய உச்சமாக இந்த கடந்த 15 ஆண்டுகளா இந்த அம்மையார் தொடர்ச்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப எழுந்த சிக்கல் என்ன? இது இடஒதுக்கீடு பற்றிய சிக்கல். இந்த இடஒதுக்கீடுன்னு சொன்னா நம்மூர்ல இருக்கிற மாதிரி சமூக வழியில், கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அல்லது இடபிள்யூஎஸ் மாதிரி பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு அப்படிலாம் இல்லை. இது முஜிபுர் ரஹ்மான் காலத்திலேயே என்ன பண்ணாருன்னா, இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அதில் தியாகம் செஞ்சவங்க, உயிர் தியாகம் செய்தவர்கள், அவங்களுடைய குடும்பத்தினருக்காக அரசு வேலை வாய்ப்பில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார். உண்மையிலே நடைமுறையில் என்ன ஆச்சுன்னா, தொடக்கத்தில் அது அப்படி இருந்துச்சு. போக போக இது அவாமி கட்சியினருக்கான இடஒதுக்கீடா மாறிடுச்சு. அவாமியினுடைய ஒரு
பிரிவு இருக்கு. சத்திர பரிஷத், சத்திரன மாணவர் கழகம்னா அதுல படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்வது. மொத்தத்துல 30 விழுக்காடுனா கொஞ்சம் இல்லையே. பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 70, இவங்களுக்கு 30. இன்னும் சில சின்ன சின்ன இடஒதுக்கீடுகள். இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து முதல்ல போராட ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே அதை நீக்கம் செய்தார்கள். அதுக்கு பிறகு இந்த போராட்டங்கள்ல ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஒருதலை பட்சமா கட்சிக்காரர்களுக்காக இது நடத்தப்படுதுன்னு சொல்லி அதை எதிர்த்தார். அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த வழக்கில் 5 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு குறைச்சாங்க. ஆனா இந்த போராட்டம் ஓயலை. ஏனென்றால் இடஒதுக்கீடு என்பது போராடுவதற்கு தொடக்க காரணம், அவ்வளவுதான். அது ஒரு பொறி, அதுவே முழு தீயும் அல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க ஹசீனா விலகணுங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அடுத்தடுத்து நடந்திருக்கிற அடக்குமுறைகள், சுரண்டல், இந்த காரணத்தினால் இவங்க பதவி விலக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. இவங்க ஆட்சி காலத்துல நடந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து மோசடி. கடைசியா இந்த ஆண்டு ஜனவரியில் தேர்தல் நடந்துச்சு. நம்ம கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இந்த பன்னாட்டு பகைப்புலத்தில் இந்திய தேர்தல்னு தலைப்புல நான் பேசுனேன். அப்ப எப்படி உலகம் பூரா ஏராளமான நாடுகள்ல இந்த ஆண்டு தேர்தல் நடக்குதுன்னு சொல்லும்போது வங்கதேசத்தையும் குறிப்பிட்டோம். அப்பயே என்ன வந்துச்சுன்னா, இந்த தேர்தலை அவர்கள் மோசடியாக நடத்துறாங்க என்ற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதாவது எதிர்க்கட்சிகளை தடை செய்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது அல்லது அவர்களை வீட்டு காவலில் வைத்து விடுவது, அப்படி வைத்து விட்டு தேர்தல் நடத்துவது. தேர்தல் ஆணையம் அவங்க கைக்குள்ள இருக்கும். அவங்க இப்ப கடைசியா நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 300 தொகுதிகள், 200க்கு மேற்பட்ட இடங்கள் அவாமி லீக் கைப்பற்று. ஷேக் ஹசீனா கோபால்கஞ்ச் 3ங்கிற தொகுதியில 8வது முறையா வெற்றி பெறாங்க. 86 இருந்து அங்கதான் போட்டியிடுறாங்க. தேர்தல் அவர்கள் வாங்கிய வாக்கு 2,49,965, 2,50,000, 2.5 லட்சம். எதிர்த்து ஒரு வேட்பாளர் இருக்கிறார். அவர் பங்களாதேஷ் சுப்ரீம் பார்ட்டிங்கிற கட்சியினுடைய வேட்பாளர் நிஜாமுதீன் லஷ்கர். அவருக்கு கிடைச்ச ஓட்டு 469. 2,50,000க்கு எதிராக வெறும் 469. இப்படிதான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டு. ஏன் பிஎன்பி என்னாச்சு, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பதவியில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து நடத்துகிற தேர்தல் நம்பகமானது அல்ல. தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்க, ராணுவத்தை கொண்டு அடக்குமுறையை செலுத்துறீங்க, போராடுகிறவர்களை அனைவரையும் சிறையில் அடைக்கிறீங்க, அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்துறீங்க. இத்தனையும் நீங்கள் பயன்படுத்துகிற காரணத்தினால் ஒரு நடுநிலையா நீங்க பதவி விட்டு விலகி ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையத்தை அமர்த்தி தேர்தல் நடத்தினால்தான் கலந்து கொள்வோம் என்று சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் நடத்தினதுனால முக்கியமான எதிர்க்கட்சிகள் அந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க யாரும் கலந்து கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு தேர்தலே நடத்தாமல் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதை காட்டிலும் ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு காட்டிக்கூடும். இது எல்லா இடத்திலும் இன்னைக்கு நடக்குது. இது என்ன சொல்றாங்கன்னா, காம்படிட்டிவ் அத்தாரிட்டேரியனிசம் என்று சொல்றாங்க. போட்டிக்கு இடமளிக்கக்கூடிய தன்வல்லாட்சியம் அல்லது எதேச்சாதிகாரம், எலக்டரல் ஆட்டோகிரசிங்கிறார். தேர்தல் வழியாகவே ஒருவர் தன் ஆட்சி அதிகாரத்தை நிறுவிக்கொள்ளும். இப்ப கடைசியா நம்ம ரஷ்யாவில் புத்தின் இதை செய்தார். இதைத்தான் இங்க மோடி அதை பார்த்து ஒழுகுகிறார். அது போலதான் இங்க தேர்தலை மாற்ற முயல்கிறார் என்று நாம் குற்றம் சாட்டணும். இதனுடைய ஒரு உச்சம் தான் வங்கதேசத்தில் காணப்பட்டது. பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க ஏற்காதனால் முக்கிய எதிர்க்கட்சியான வங்கதேச நேஷனலிஸ்ட் கட்சி, வங்கதேச தேசியவாத கட்சி தேர்தலை புறக்கணித்தது. ஜனநாயகம் இறந்து விட்டது என்று அவர்கள் அறிவித்தாங்க. ஜனவரியில் நடக்கப் போவது ஒரு போலி தேர்தல். ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரியாக வளர்ந்து விட்டார்.
என்று பிஎன்பியினுடைய மூத்த தலைவர் அப்துல் மொயின் கான் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் இப்ப இந்த புதிய அரசாங்கத்திற்கு அறிவுரை கூறுவதற்காக மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய 83 அல்லது 85 வயது இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர் ஐநாவை இதை மன்னிக்கணும் நோபல் அமைதி பரிசு வாங்கினவர். இந்த கிராமீன் வங்கி என்ற முறையின் மூலம் நிறைய பேரை ஏழ்மையிலிருந்து மீட்டவர் என்று அவர் கொடுத்திருக்காங்க. அவரையே இவங்க சிறையில் அடைச்சாங்க. 190க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல தொடுக்கப்பட்டுச்சு. இது சர்வாதிகாரம் என்று அவர் கடுமையாக கண்டித்தார். இப்படி நிறைய பேரை சிறையில் அடைத்து விட்டு ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலையும் மோசடியாக நடத்தி மொத்தம் பதிவான வாக்குகள் அவங்க காட்டிய கணக்கே 40 விழுக்காடு தான். ஏன்னு சொன்னா அந்த 40 விழுக்காடு. இன்னொரு செய்தி இந்த மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிற செய்தி, எதிர்காலத்தில் அதெல்லாம் உறுதி செய்யும். என்னன்னா இந்த தேர்தலை மோசடி செய்வதற்கு மோடி அரசு அவர்களுக்கு வழிகாட்டியது என்பதுதான். தேர்தல் நாளிலேயே அவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா, நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், இந்தியா எங்களின் நம்பகமான நட்பு நாடு, எங்கள் விடுதலை போரின் போது ஆதரவளித்தது, 1975க்கு பின்னர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தோம், அப்போதும் அவர்கள்தான் அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று இந்தியாவை அவர் பாராட்டியிருந்தார். இவங்க இந்த அம்மையார் இந்தியாவை பாராட்ட இந்த ஆட்சியின் மீதான வெறுப்பு தான் வளர்ந்துச்சு. உண்மையில் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் என்பது முதல்ல ஷேக் ஹசீனாவே வெளியேறு என்றுதான் அவங்க முழக்கம் கொடுத்தாங்க. போக போக இது என்ன ஆச்சுன்னா, இந்தியாவின் கைக்கூலி ஷேக் ஹசீனாவே வெளியேறு என்ற முழக்கமா மாறினுச்சு. இந்திய எதிர்ப்பு அந்த மக்களை மேலும் நெருக்கமா ஒன்றுபடுத்தியது. இந்தியா மீதான ஒரு வெறுப்பாக அது ஷேக் ஹசீனா மீதான வெறுப்பு மாறியது. அப்படித்தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. அவங்களுக்கு இந்தியாவோடு உறவு கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப கெட்ட பேரை கொடுத்துச்சு. இன்னொரு காரணம் என்னன்னா, இந்தியாவில் நடக்கிற நிகழ்ச்சிகள், மோடி ஆட்சி காலத்திய நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதல்ல. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தெரியாதா? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தெரியாதா? எல்லாமே தெரியும் அவர்களுக்கு. குறிப்பாக அஸ்ஸாம் மற்ற பகுதிகளில் வங்காளிகள் குறிவைத்து வேட்டையாடப்படுறாங்க. நீங்க நல்லா மறந்துடக்கூடாது. CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது கொண்டு வரப்படுவதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? 3 அண்டை நாடுகளில் இந்துக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சலுகையோடு குடியுரிமை கொடுக்கும். அந்த 3 நாடுகள் எது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம். வங்காளதேசம் அன்னைக்கே கேட்டுச்சு, எங்க வங்கதேசத்தில் எந்த இடத்துல இந்துக்களுக்கு எதிராக நாங்க பாகுபாடு காட்டியிருக்கோம்? இந்து கோயில்களை இடிச்சிருக்கிறோமா? இந்து வணிகர்களை தாக்கி இருக்கிறோமா? இந்துக்களை எங்கேயா காட்டுங்கன்னு சொல்லி அவங்க அன்னைக்கே கேட்டாங்க. எனவே இந்தியா ஒரு பக்கம் இஸ்லாமியருக்கு எதிரான எல்லா விதமான அடக்குமுறைகள் பாகுபாடுகளையும் செலுத்தி கொண்டு வங்காளிகளை இழிவுபடுத்துகிறது, வங்காளிகளை மதவெறியர்களாகவும் இந்து விரோதிகளாகவும் காட்டுது என்ற கோபம் அந்த வங்காள மக்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. இதனாலேயே அவர்கள் ஹசீனா வெறுப்பாளர்களாக மட்டுமல்ல, மோடி எதிர்ப்பாளர்களாகவும் மாறினார். மோடி மீதான எதிர்ப்பு ஹசீனா மீதான எதிர்ப்பை வலுப்படுத்தியது. ஏன்னா எப்பயுமே நீங்க உள்நாட்டில் ஒருத்தரை எதிர்க்கிறத விட அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற வெளிநாட்டுக்காரங்களை எதிர்ப்பது தேசியத்தில் ரொம்ப எளிதில்லை. வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னா ரொம்ப எளிதா எடுபடக்கூடிய ஒரு முழக்கம் அது. இங்க உள்ள ஒருத்தரை வெளியேறும் போது அவ்வளவு எளிதா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்தியா ஒரு வல்லரசு, தெற்காசிய பகுதியில் ஒரு வல்லரசு, அண்டை நாடுகளை எல்லாம் மிரட்டி பணிய வைக்க முயல்கிற ஒரு வல்லரசு.
அது தன்னுடைய தேவைகளுக்காக வங்கதேச விடுதலை போருக்கு துணை செய்வதை காரணமாக காட்டிக்கொண்டு வங்காளிகளை மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறது. அதற்கு ஒரு கருவியாக கைக்கூலியாக இந்த அம்மையார் பயன்படுகிறார்கள். தன்னுடைய எதேச்சாதிகாரத்தை தன்வல்லாட்சியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்தியாவின் உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். அஜித் தோவல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் அவங்க? அமித்ஷாவும் அஜித் தோவலும் எப்படிப்பட்ட ஆட்கள்? உலகறிந்த கேடிகளாச்சே, அரசியல் குற்றவாளிகளாச்சே, எந்த பழிபாவத்திற்கும் அஞ்சாமல் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர். அவங்களோட இந்த அம்மையார் சேர்ந்து கொண்டார். அவங்களுக்கு அந்த உறவை பிரித்துக் கொள்ள முடியல. மிக அதிகமா மோடியை சந்திச்சார். அதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அரசியல்ல இந்த சொந்த நட்பு பந்த பாசத்துக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இடமே கிடையாது. மோடி எல்லாத்துலயும் இவங்களை காப்பாத்திர போறாரா என்ன? ஏன்னா மோடி தன்னுடைய ஒட்டு முதலியத்தை வங்கதேசத்துக்கும் ஏற்றுமதி செய்தார். நீங்க நல்லா நினைவுபடுத்தி பாருங்க, இலங்கையில் என்ன நடந்துச்சு. ஒரு மின் வாரியத்துறை, அதாவது மின் இயற்றுதல் துறை, பவர் ஜெனரேஷன், அதுக்காக இருக்கிற ஒரு நிறுவனம். அதனுடைய தலைவர் என்ன பண்ணார்னா பதவி விலகினார். கோட்டாபயாவுக்கு கடிதம் எழுதினார், நான் விலகிறேன் என்று எழுதினார். ஏன்னு கேட்டார். ஏன்னா இந்த காற்றாலை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் அனைத்தும் நம்ம கிட்ட இருக்கு. இது யாருக்கும் நீங்க ஒப்பந்தம் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கொலம்போ துறைமுக நகரத்தை கொடுக்கிற மாதிரியோ கம்பன் தோட்டாவை கொடுக்கிற மாதிரியோ இதை கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, அதானியினுடைய மின் நிறுவனத்திற்கு அந்த கான்ட்ராக்ட் தரப்பட்டது. இதை எதிர்த்து இவர் விலகினார். அந்த சிங்களர் அதிகாரி விலகிறார். அவரிடம் கோட்டபய சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்திய பேரரசினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் எனக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இது அதானிக்கு தான் கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்கும் போது நான் எப்படி அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? நமக்கு அவங்க தயவு வேணும்ல என்று பதில் சொன்னார். இது வெளிப்படையா வந்துச்சு. இது அப்படியே வங்கதேசத்தில் நடைபெற்றது. அதானி அவர்களுக்கு மின் சப்ளை செய்கிறார், மின் வழங்குறார், விலைக்கு விற்கிறார், வேற ஒன்றும் இல்லை. 100 விழுக்காடு அதானியுடைய மின் நிலையத்திலிருந்து வங்கதேசத்திற்கு மின்சாரம் போகுது. அதானி இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு யார் உதவி பண்றா? ரொம்ப இயல்பாவே மோடியுடைய உதவியோடு அவருக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, இப்ப கூட நம்ம ஊடகர்கள் கட்டுரை ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க, வங்கதேசத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார். ஏழை நாடாக இருந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றினார். வளர்ச்சி குறியீடுகளில் இந்தியாவையும் தாண்டி போயிடுச்சு வங்கதேசம். பெரிய அளவில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இதுதான் வளர்ச்சி. அங்க ஒரு மாகாண தேர்தல் நடந்துச்சு, வடக்கு மாகாண தேர்தல். உங்களுக்கு உரிமைகளா கட்டமைப்பா வளர்ச்சியா என்று கேட்டு தேர்தலில் போட்டி போட்டாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கு உரிமைகள் வேணும்னு கேட்டுச்சு. மக்கள் உரிமைகளுக்கு ஓட்டு போட்டு இவங்களை தோக்கடிச்சாங்க. கட்டமைப்புங்கிறது, இந்த கட்டமைப்புகள் தான் மிகப்பெரிய கோடி டாலர்கள் செலவில் இது அரசியல் ஊழலுக்கு வழி செய்யும். சரி, பாலம் இருக்கட்டும், கட்டுமானம் இருக்கட்டும், ரயில் பாதை இருக்கட்டும், சாலை வழித்தடங்கள் இருக்கட்டும், எது சோறு போடும்? இதுல ஒரு சிலருக்கு வேலை கொடுக்கலாம், அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை.
இந்தியாவுல வாஜ்பாய் அமைச்சாரு நாற்கர சாலை கொண்டு யாரும் விடல. ரயில் பாதையில் நடந்து அடிபட்டு செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வெயில்ல நடந்து மயங்கி விழுந்து செத்தவங்க இருக்கிறாங்க. நாற்கர சாலை இந்தியாவில் ஏழ்மையை ஒழித்து விட்டதா? அது சில புது பணக்காரர்களை உருவாக்கும், அவ்வளவுதான். அங்கே அப்படிதான். மோடி கொடுத்தாருல 2014 முழக்கம், குவாட்ராங்கிள் தங்க நாற்கர சாலை வாஜ்பாய் அமைச்சர். இப்ப இவரு கூட சந்திரபாபு நாயுடு ஆந்திரத்துல அந்த மாதிரி ஹைதராபாத் பூரா பாலங்களின் நகரமா மாத்தினா தன்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைச்சார். மக்கள் அதை ஒத்துக்கல, தூக்கி போட்டாங்க. முந்தி பழைய தேர்தலில் சொல்ல முன்னா இருந்த ஆந்திரா. இதுதான் அங்கேயும் வங்கதேசம் முழுக்க கட்டுமானங்களை உருவாக்குனாங்க. ஆனால் அது சம வாய்ப்பை கொடுக்கல. கொடுக்காத விளைவு என்ன? வேலையில்லா திண்டாட்டம் பெருகியது. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, வேலை கொடுக்கறதுக்காக தொழில் வளர்ச்சி, முதலீடு லாபம் தானே. நம்ம பல முறை இங்க பேசிட்டோமே. வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதனால் அது ஒரு குமுறலாக அது வெடித்தது. ஏன்னா இந்த புதுத்தாராளிய கொள்கை என்பது எப்படி இலங்கையில் ஜெயவர்தன ஆரம்பித்து கோட்டபய வரைக்கும் வந்து நின்றுச்சோ அதே போலத்தான் அங்கேயும். இந்தியாவில் என்ன சேதங்களோ அதே தான் அங்கேயும் ஏற்படுத்தும். இப்ப இயல்பா அதில் கொண்டு எழக்கூடிய போராட்டங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் இவங்களை பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க. ஒன்றை நாம் நல்ல நினைவு வைத்துக் கொள்ளணும். முகமது யூனுஸ் அந்த நோபல் பரிசு பெற்ற இந்த பேங்கர் டு த பூர், ஏழைகளுக்கான வங்கியாளர் என்று போடப்படுகிறார். அவர் ஒரு கருத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்தியா வங்கதேசத்தில் நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம், உறவினர்களுக்கான சலுகை, வேண்டியவர்களுக்கான சலுகை வழங்கி மற்றவர்கள் புறக்கணிக்கப்படுவதெல்லாம் தெரியும். இந்தியாவுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. தேர்தலில் மோசடி நடக்கிறது தெரியும். போராட்டங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறது தெரியும். அங்குதான் ஹசீனாவினுடைய அரசு தலைமையகம் இருக்கு. அதை முற்றுகையிடுவது அவங்களுடைய திட்டம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ராணுவ தளபதிக்கு இந்த அம்மையார் உத்தரவு போடுறாங்க. ராணுவ அதிகாரிகள் அந்த மக்களை சுட மறுக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு ஆதரவாளர்கள் என்ற முறையில் பெருமளவில் மாணவர்கள், மக்கள் 200 பேர் 300 பேர் வரைக்கும் உயிரிழக்கிறாங்க. இன்னும் முழு கணக்கெல்லாம் இனிதான் தெரியும்.
இப்ப ராணுவம் ஒரு முடிவு எடுக்குது, இந்த போராட்டத்தை நம்மால் தடுக்க முடியாது. இது ஒண்ணும் உலக வரலாற்றுல புதுசே கிடையாதே. திருப்பிடுவாங்க துப்பாக்கி இந்த பக்கம். இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சுட மறுத்ததும் அதிகாரிகளையே சுட்டதுமான சம்பவம் நடக்கலையா? எனவே அவங்க சொன்னாங்க, நாங்க சுட மாட்டோம். சுடலன்னு என்ன நடக்கும்? ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் டாக்காவிற்கு விமான நிலையத்துக்கெல்லாம் போக முடியாது. எனவே ஒரு ராணுவ ஹெலிகாப்டர், பாதுகாப்புக்கு ராணுவ அதிகாரிகள். இது நடக்கலைன்னா அந்த அம்மையார் கொலை செய்யப்பட்டிருப்பார். யார் செஞ்சாலும் கூட தெரிஞ்சிருக்காரு. மாணவர் கூட்டம், வன்முறை கும்பல் கொன்னுடுச்சு, அவ்வளவுதான். நல்ல வேளை அவங்கள பாதுகாப்பா வெளியில அனுப்பிட்டாங்க. ஹெலிகாப்டர்ல ஏறி போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி. இது கான்ஸ்டிடியூஷனலா நடக்கிற மாற்றமா என்றால், கான்ஸ்டிடியூஷனுடைய வழிகள் அனைத்தையும் அடைத்து விட்ட பிறகு எப்படி கான்ஸ்டிடியூஷனலா மாற்றம் நடக்கும்? அதனால இது புரட்சி. இது அரசமைப்பு சட்டப்படி சகாபுதீன் சொல்லி அந்த குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அவர்தான் இப்ப எல்லாத்தையும் வந்து அந்த இவங்க எதிர்கட்சி தலைவி கலிடா ஜியாவை வீட்டுக்காவலில் இருந்து வெளியே விட்டுட்டாங்க. அப்புறம் இவர் இருக்கிறார் முகமது யூனுஸ், அவர் இப்ப பாரிஸ்ல இருக்கார். அவர் வந்துருவார். அவர் ஒரு கருத்து சொல்றார். அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா, இட் மைட் ஸ்பில் ஓவர். இந்த வங்கதேசத்தில் ஒரு பார்வை அது. உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறது என்னன்னா, கிழக்கு ஐரோப்பாவில் போலந்துல ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு, ஹங்கேரியில ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு, செக்கோஸ்லோவேக்கியாவில் ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு. இது ஒவ்வொன்னா பரவிக்கொண்டே போனுச்சு. படை அனுப்பப்பட்டுச்சு. படையை அனுப்பி அதை ஒடுக்குவதுதான் சரி என்று, அதுதான் சர்வதேசிய பார்வை என்று இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி கூறியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மௌனமாக இருந்த போது இது சர்வதேசியத்தை சரியா இந்த கட்சி கடைபிடிக்கவில்லை. நாடா ஹங்கேரி, அல்பேனியா ஒவ்வொரு நாட்டிலையும் மாற்றம் வந்துருச்சு. செக்கோஸ்லோவேக்கியா ரெண்டாவே பிரிஞ்சிடுச்சு. கடைசியா என்னாச்சு அந்த மாற்றம்? சோவியத்திலையும் வந்துருச்சு. இதான் இலங்கையில் அந்த அரசு கடைபிடித்த புதுத்தாராளியம் எப்படி ஷேக் ஹசீனா ஓடி வந்துட்டாங்களோ இந்தியாவுக்கு, அந்த மாதிரி கோட்டபாயா நாட்டை விட்டு ஓடி போனார். ஒவ்வொரு நாடா ஓடினார். சிங்கப்பூர் போய் இறங்கினார். நீ எவ்வளவு நேரம் இருக்க போற, எப்ப போற சொல்லு என்று கேட்டார். மாலத்தீவுல போய் இறங்கினார். இங்க இறங்காத போன்ட்டாங்க.
அவர்களுக்கு அமெரிக்காவில் ஒரு குடிமகன், ஆனா அமெரிக்காவும் இடம் கொடுக்காம அடுத்து நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒண்ணுக்குமே உதவாத ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத ரணில் விக்ரமசிங்காவை கொண்டு வந்து அவரை பிரதமராக்கி, அவரை அதிபராக்கி, ஏன்னா இவங்க இந்தியா அமெரிக்கா எல்லாம் வழிகாட்டுறாங்க அவங்களுக்கு, ஆக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அவர் தொடச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு ரோஹிங்கியா மக்கள், அவங்க வங்கதேசத்தினுடைய ஒரு பகுதியான ராக்கினேயை சேர்ந்தவங்க, மியான்மர்ல இருந்து விரட்டி அடித்த போது அவர்களுக்கு வங்கதேசம் தந்தம் கொடுக்கல, அவங்களை வெளியேற்றி அனுப்பிட்டாங்க. இந்தியாவும் வெளியேற்றிடுச்சு. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் வேறுபாடே கிடையாது. அவங்கள முஸ்லீம்கள்னோ வங்கதேசத்தினுடைய ஒரு பகுதி பழங்குடி மக்கள்னோ பார்க்கல. அவங்க எல்லாரையும் துரத்தி அடிச்சாங்க, அகதிகளா தெரிஞ்சாங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே அது ஒரு இன அழிப்பு என்று தீர்ப்பு சொல்லி அதுக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. அது ஒரு பக்கம். இப்ப இது இலங்கையில் இப்படி நடந்துச்சு. பாகிஸ்தான்ல என்ன நடந்துச்சு? பாகிஸ்தான்ல இம்ரான் கானுடைய கட்சியை தடை பண்ணி அவரை சிறையில் அடைச்சு தேர்தல் நடத்தினாங்க ராணுவத்தின் உதவியோட. அப்படியும் பெரும்பான்மை அவங்களுக்கு பெற முடியல. இன்னைக்கு அவங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. உலக வங்கி, IMF ஆதரவு, மற்றதெல்லாம் கேட்கிறாங்க. எல்லா பக்கமும் நெருக்கடி. மாலத்தீவு, இதுல ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியாவுக்கு அந்த மக்களோட நட்பு இருக்கா? இந்தியா நம் நட்பு நாடு, இந்திய மக்கள் நம் சகோதரர்கள், இந்தியர்கள் நம் உடன்பிறப்புகள்னு சொல்றதுக்கு நாதியே இல்லை இந்த தெற்காசியாவில். ஏன்னா மக்கள் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் மீது தான். அப்படிதான் இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பின்னணியில தான் இப்ப வங்கதேசத்தில் இந்த மாற்றம் நடக்குது. ராணுவ ஆட்சிங்கெல்லாம் இல்லை. ராணுவம் அவரு ஒரு அமைச்சரவை அமைக்க போறாங்க. அதுல மாணவர் தலைவர் ஒருத்தர், எதிர்கட்சிக்காரங்க, மற்றவங்களை சேர்த்து தற்காலிகம் தான். பொது தேர்தல் நடந்துதான் ஜனநாயகம் என்பது முழுமையா மீட்கப்படும். ஒரு புதிய அரசாங்கம் வரும். யார் வரப்போறா என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க அவாமி லீக்கையும் ஒத்துக்கல, பங்களாதேஷ் தேசிய கட்சியையும் ஒத்துக்கல என்று அந்த மாணவர்கள் சொல்றாங்க. இப்ப இலங்கையிலையும் கூட மாணவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. இப்ப தேர்தல் வரும்போது அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கு தமிழர் இன சிக்கலுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிற ஒரு பொது முயற்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்கட்டும். ஆனா இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் எப்படி மோடி ஆட்சி வீழ்த்தப்பட்டிருந்தால் அந்த குடியாட்சி ஆற்றல்களுக்கான ஒரு வெற்றியாக அமைந்திருக்குமோ, நமக்கு கிடைக்காத அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைச்சு போச்சு. மோடி மீதான வெறுப்பினாலேயே கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு. அதுவும் ஒரு காரணம், இவங்களுடைய மோசடிகள் மட்டும். இப்ப இந்தியாவில் என்ன நிலைமை? அண்மையில் ஒரு அனைத்து இந்திய கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. நான் அதில் கலந்துக்கிட்டேன். அங்க ஒரு அறிக்கை வச்சாங்க, ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்று. ஒரு குடிமை சமூக ஆற்றல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தேவசகாயம் தலைமையில் ஒரு குழு தேர்தல் பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன முக்கியமா சொல்லுதுன்னா, ஒரு பெரிய விரிவான அறிக்கை. அது நிறைய சான்றுகள் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம நேரம் கருதி நான் சுருக்கமா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். அது என்ன செய்தின்னா, இந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை பதிவானுச்சு என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. 79 மக்களவை தொகுதிகளில் இப்படி ஒரு வேறுபாடு. அன்னைக்கு 7 மணிக்கு அவர்கள் கொடுக்கிற கணக்குக்கும் இறுதி கணக்குக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, மொத்தம் 4,65,00,000 வாக்குகள் கூடுதலா இருக்கு.
இப்ப இந்த வாக்குகளை கொண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 15 மாநிலங்களில் 79 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது இது ஒழுங்கா நேர்மையா நடந்திருந்தால், இந்த கணக்கு உண்மையானதா இருந்தா, இந்த 79 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. பாஜகவுக்கு கிடைச்சிருக்காது. 79 கிடைக்கலன்னா அவங்க ஆட்சியை அமைத்திருக்க முடியாது. அவங்க உண்மையிலேயே தோத்து போயிட்டாங்க. அந்த தோல்வியை அவர்கள் வெற்றியாக மாற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க அந்த குழு, தீஸ்தா, செத்தல்வாடு போன்றவர்கள் அதில் பணி செய்தார்கள். நம்ம பரகல பிரபாகரன் நாளைக்கு சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசுறார். வாய்ப்பு உள்ளவங்க கலந்துங்க. அவங்க அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த தேர்தல் மோசடிக்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் மோசடி தான் ஷேக் ஹசீனாவை இறுதியாக வீட்டுக்கு அனுப்பிய காரணம் என்றால், ஏன்னா அவங்க ஜனவரியில் தான் தேர்தல் நடந்துச்சு. ஒரு வருஷம் கூட அவங்க ஒன்றும் காத்திருக்கல. மோடி மோசடியின் வழியாக கைப்பற்றி இருக்கிற ஆட்சியை 5 ஆண்டு கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று விட முடியாது. ஏன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு, நீங்க 2029 எதிர்கட்சியாகத்தான் இருப்பீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க இப்படியே இருப்போம், தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம், அடுத்த ஆட்சியும் திரும்ப பிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க கையில இந்த கருவிகள், நிறுவனங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு அவங்க வழிகாட்டிய அந்த தேர்தல் மோசடிகளை வைத்து அவங்க இதைத்தான் செய்ய போறாங்க. எனவே அதற்கு காத்திருக்க வேண்டாம். இங்கு நாம் இந்த தேர்தல் மோசடிகளுக்கு எதிராக போராடணும், பொது கருத்தை திரட்ட வேண்டும், திரட்டி மோடியை பதவி விலக செய்ய வேண்டும் என்று குடிமை சமூக அமைப்புகள் சொல்றாங்க. இப்பதான் காங்கிரஸ்ல இருந்து இதை பற்றி கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு செய்தி, ஒரு ராம்பூர்ங்கிற ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர், இந்த வேட்பாளராக இருந்தால் கிடைக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்துவதற்காகவே வேட்பாளராக போட்டியிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ், இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்படுகிற இடத்தில் எடுக்கப்படுகிற சிசிடிவி படக்காட்சிகளை கேட்டு வாங்கியிருக்க. வாங்கும்போது பல மணி நேரத்திற்கு அது இயங்காமல் இருண்டு போகுது. அது குறித்து அவர் ஐயம் எழுப்பி இருக்கிறார். எல்லா தொகுதிகளிலும் இது போன்ற ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று அவர் வழக்கும் போட்டிருக்கிறார். ஆக தேர்தலில் நமக்கு தெரிந்த மோசடிகள், எப்படி தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக் கொண்டார்கள், நீதிமன்றத்தை எப்படி வளைத்தார்கள், எப்படி பிஎம் ஃபண்ட்ஸ் அல்லது பிஎம் கேர்ஸ் அல்லது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் பெருந்தொகையை செலவிட்டு தேர்தலை களவாடினார்கள், இதெல்லாம் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். பேசினதோடு விட்டு போவதில்லை, தொடர்ந்து போராடுவதற்கான ஒரு செய்தி. அதனால இன்றைக்கு வங்கதேசத்தில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் நடக்கலாம். என்ன ஒரு வேறுபாடு இருக்குதுன்னா, அது ஒரு சின்ன நிலம், ஒரே மொழி பேசுகிற மக்கள். இது ஒரு பெரிய துணைக்கண்டம், ஒரே சீராக எல்லா இடத்திலும் இல்லை. தமிழ்நாட்டு முடிவுக்கும் குஜராத் முடிவுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. இப்ப ஊபி, மகாராஷ்டிரத்துல இது குறித்து எழக்கூடிய அதே எழுச்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது கஷ்டம். ஏன்னா இங்க அந்த மோசடிகள் பெரிய அளவில் செய்ய முடியல. அதுக்கான காரணங்களை நாம் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கோம். நாம் அடுத்தடுத்து அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஒரு பிரபாகரன் வர்றாரு பேசுறதுக்கு. நம்முடைய இந்த டயலெக்டிக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் அவரை நான் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறேன். இந்த விரைவில் ஒரு தேதி வாங்கி அதுலேயும் பேச வைப்போம். இறுதியாக ஒரு செய்தி, இது ஒரு வரலாற்று செய்தியாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு யாரும் இந்த சிக்கல் குறித்து இதை பேச மாட்டாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 1903ஆம் ஆண்டு அன்னைக்கு பிரித்தானிய வைஸ்ராயாக இருந்த கர்சான் வங்காளத்தை பிரிப்பதாக அறிவித்தார். 1905ஆம் ஆண்டு அது பிரிக்கப்பட்டது. எப்படி பிரிக்கப்பட்டது? இப்ப எப்படி கிழக்கு பாகிஸ்தான் அல்லது கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் பிரிக்கப்பட்டது, இதே மாதிரிதான். கிழக்கு பகுதியில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள், மேற்கு பகுதியில் பெரும்பான்மை இந்துக்கள். ஏன் வங்காளம் ஒன்றுபட்டு பிரித்தானியருக்கு எதிரான போராட்டத்தில் முன்னுக்கு நின்றது. ஆயுத போராட்ட இயக்கமா இருந்தாலும், படை கட்டுகிற இயக்கமா இருந்தாலும்,
அல்லது அறப்போராட்டங்கள் எல்லாத்திலையும் வங்காளம் முன்னுக்கு நின்றது. வங்காளம் தான் இந்தியாவிற்கே வழிகாட்டி என்று கருதப்பட்டது. வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா டஸ் டுமாரோ என்று சொல்வார். நாங்கள் கூட நீதிமன்றத்தில் வங்கமே நாளைக்கு நாடாகட்டும் என்று பாட்டு பாடியிருக்கோம். வங்கம் என்பது அப்படி ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பகுதி. வங்க தேசியம் தான் இந்திய தேசியத்திற்கே வித்தாக இருந்தது. அதை பிரித்த போது உள்நோக்கத்தோடு பிரித்தாளும் சூழ்ச்சியோடு இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்கி பிரித்தானிய ஆட்சியை பாதுகாப்பதற்கான பிரித்தாளும் தந்திரமாக ரெண்டா பிரிச்சாங்க. ஆனா மிக கடுமையான போராட்டங்கள். அதை ஒட்டிதான் சுதேசி இயக்கம், அதை ஒட்டிதான் சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்ற முழக்கம். இதெல்லாம் நடந்ததுனால 1911 பிரிட்டிஷ் மன்னர் ஜார்ஜ் மீண்டும் வங்காளத்தை ஒன்று சேர்த்துட்டார். ஒரே வங்கமாக அன்னைக்கு இணைக்கப்பட்டுச்சு. 47 இந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினை போது அது ரெண்டா பிரிக்கப்பட்டது. அதே கோடு தான், ராட்லிஃப் லைன் பேர். அந்த கோட்டு வழியா தான் அது ரெண்டா பிரிக்கப்பட்டது. 71 வங்கதேச விடுதலை போர் வெற்றி பெறுவதற்கு ஒட்டுமொத்த வங்காளிகளுடைய தேசிய உணர்ச்சி ஒரு அடிப்படையாக இருந்தது. நான் சொல்றேன், இந்த இந்தியாங்கிற இந்த கட்டமைப்பு செயற்கையான கட்டமைப்பு, தேசிய இனங்களை ஒடுக்குகிற கட்டமைப்பு, தமிழர்களானாலும் வங்காளிகளானாலும் தெலுங்கர்களானாலும் மலையாளிகளானாலும் எல்லா மக்களுக்கும் வளர்ச்சிக்கு தடை போடுகிற ஒரு கட்டமைப்பு. அதுதான் இன்றைக்கும் வங்காளத்தை பிரித்து வைத்திருக்கிறது. 10 ஆண்டு கழித்தோ 20 ஆண்டு கழித்தோ 50 ஆண்டு கழித்தோ மீண்டும் ஒரே வங்காளமாக உருப்பெறும். அதுதான் இந்தியாவின் வருங்கால முன்னேற்றத்திற்கான வழி. பல்வேறு தேசங்கள் விடுதலை பெறுகிற போது ஒன்றுபட்ட வங்காளமும் விடுதலை பெறும். ஜெர்மனியில் என்ன நடந்துச்சு நீங்க ஞாபகம் வச்சுங்க. நாங்க 71 72 நீதிமன்றத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, பாடல் பாடுறது, அப்போ ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று நடத்துவோம். வங்கதேச விடுதலை போர் பற்றி நாங்க அப்படி எப்படி பார்த்தோம்னா, இந்த மொழிவழி தேசிய பார்வையெல்லாம் இல்லாதனால இந்திரா படையெடுப்பியதை பற்றி நான் தான் அந்த வரிகள் எழுதினேன். எனக்கு மற்ற வரிகள் மறந்துட்டேன். இந்த வரிகள் நினைவு இருக்கு. அதாவது இந்திரா காந்தியோடு ஒரு உரையாடல் போல அது நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சி. அதுல இந்திரா காந்தி சொல்வதா நான் எழுதுறேன். வங்கதேச சேனலை வாரிச்சூரிட்டிட தாண்டி சென்றோம் பார்டர், தாண்டி சென்றோம் பார்டர், இது புதிய ஜார்கள் ஆர்டர், அப்படிதான் அந்த பாட்டு வரும். எல்லை கடந்து போய் மணலை சுரண்டுவதற்கு இந்திய அரசு தாண்டி சென்றது. புதிய ஜார்கள்னா ருஷ்ய ஆட்சியாளர்கள், அவங்க அன்னைக்கு சோசியல் ஏகாதிபத்தியவாதிகள் என்று நாங்கள் கணிச்சதுனால பிரஷ்னேவ் உத்தரவுப்படி இதை செஞ்சாங்க என்று வரும். அது அந்த மொழிவழி தேசியம் அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து கொள்ளாத ஒரு காலம். ஆனா அன்னைக்கு பாவலர் பிரிஞ்சித்தினால் ஒரு பாட்டில் தெளிவா புரிஞ்சு சொல்றார், வங்க எழுச்சியாக அதை பார்க்கிறார். அது இந்தியாவில் எல்லா தேசியங்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். எப்படி ஜெர்மன்ல பெர்லின் சுவர் உடைத்தெறியப்பட்டு கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒரே ஜெர்மனியாக இணைந்தார்கள். நான் 90 என்னமோ அங்க போய் பார்த்தேன். இந்த பெர்லின் சுவர் உடைக்கப்பட்ட இடத்தை பார்த்தேன். முதல்ல சுவர் உடைக்கப்பட்டது, அப்புறம் முற்றிலுமா மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒரே நாடா இணைஞ்சிட்டாங்க. தென்கொரியா வடகொரியாவில் கொரியன் ரீயூனிபிகேஷன் என்பது ஒரு பெரிய முழக்கம். வியட்நாம்ல 76 ஏப்ரல் 30 அன்றைக்கு சைகோனை கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான விடுதலைப்படை கைப்பற்றிய போது அதை வெறும் தென் வியட்நாமின் விடுதலைன்னு மட்டும் அவங்க கொண்டாடல, ஒன்றுபட்ட வியட்நாமின் மீண்டும் ஒருங்கிணைதல், மீள் ஒற்றுமை என்று அவங்க கொண்டாடினாங்க. இன்னும் பல தேசங்கள் அப்படி பிரிஞ்சு கிடக்கு. இது அப்படிதான் இந்த பிரிவு. அதுதான் ஒரு ஸ்பில் ஓவர்னு முகமது யூனுஸ் சொல்றாரு பாருங்க. இது வேறு இடத்துல எங்க போய் தெரித்து விழுதோ இல்லையோ, இது வங்காளத்தில் தெரித்து விழும். இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையோடு தான் அவங்க இவங்களும் மம்தா சொல்லிட்டாங்க, இந்திய அரசு என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் கடைபிடிக்கிறோங்கிறாங்க. அதெல்லாம் தற்காலிகம். ராகுல் காந்தி சில கேள்விகள் கேட்கிறாரு, அப்புறம் இந்திய அரசு முடிவுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க. இந்த பிரச்சனையை ரொம்ப சுருக்கிறார் ஜெய்சங்கர். அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, இந்தியாவிலேயே நீ சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியாதவன், நீ போய் எப்படி வங்கதேசத்துல சிறுபான்மை மக்களை பாதுகாக்க போற?
மாணவர்கள் குழுக்கள் அமைத்து குருத்வாராக்கள் கோயில்களுக்கு அவங்க பாதுகாப்பு படைகள் போட்டிருக்காங்க. எவனாவது கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட போறாங்கிறதுக்காக. அந்த மக்கள் சமயச்சார்பின்மையில் நன்கு வளர்ந்தவர்கள், குடியாட்சிய உணர்வுள்ளவர்கள். அந்த அரசு ஒரு ஜனநாயக அரசு, அந்த மக்களை பாதுகாக்கும். நீ போய் பாதுகாக்க வேண்டியல. நீ இனியாவது திருந்தம். அண்டை நாடுகளில் விரிவாதிக்க நோக்கத்தோட, அள்ளி முழுங்குற ஆசையோட தலையிடுவது, படையனுப்புவது, மோசடிகளை சொல்லிக் கொடுப்பது, அதானிக்கு முதலீட்டு களங்களை உருவாக்கி கொடுப்பது, இந்த வேலையை நிறுத்தினா உனக்கு நல்லது. இல்லையேல் இது இந்தியா முழுவதிலும் ஒரு தாக்கம் செலுத்தும். இந்த ஒரு வங்க தேசிய இனத்தினுடைய இந்த எழுச்சி, அவர்கள் அடைந்திருக்கிற இந்த மாற்றம் தமிழர்கள் உட்பட இந்தியாவினுடைய அனைத்து தேசிய இனங்களுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் தரும் என்று நாம் நம்புறோம். இதுதான் வங்கம் தரும் பாடம். நண்பர்களே, நான் இதோடு முடித்துக் கொள்றேன். வேறு ஐயப்பாடுகள் தான் நீங்க கேட்கலாம்.